பீரியட்ஸ் வரும்போது ப்ளீட் ஆகும்ல, அந்த ப்ளீட் ஆகும்போது அது கூடவே ஃபங்க்ஷனல் எண்டோமெட்ரியம் அதுவும் பீல் ஆகி வரும். இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷனல் எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கண்டிஷன் பேரு எண்டோமெட்ரியோசிஸ். இன்னைக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சிம்டம்ஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னா, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி, பீரியட்ஸ் இருக்கும் போதும், பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் வலி இருந்துகிட்டே இருக்கும். இன்ஃபர்டிலிட்டியோட ப்ரெசென்ட் ஆகலாம், இல்லைன்னா தொடர்ந்து எப்பவுமே ஒரு வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுமாரி உடலுறவு வைக்கும் போதும் வலி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உடனே உங்கள் மகப்பேறு டாக்டர் கிட்ட கண்டிப்பாக அணுகணும். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சியை டிலே பண்ணவே கூடாது. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் எங்கே வேணால் வரலாம். ஓவரிஸில் வரலாம், ஃபலோப்பியன் டியூப்ஸில் வரலாம், பவுச் ஆஃப் டக்லஸில் வரலாம், பெல்விக் பெரிட்டோனியமில் வரலாம், ஈவன் நம்ம சிசேரியன் ஸ்கார் இருக்குல்ல அதில் வரலாம், எபிசாட்டமி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஸ்காரில் வரலாம், இல்லைன்னா ப்ளூராவில் வரலாம், லங்கில் வரலாம், அப்பெண்டிக்ஸில் வரலாம், சிக்மாய்ட் காலமில் வரலாம். இதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால பயப்படாதீங்க. இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே உங்கள் மகப்பேறு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள்.